Hello and welcome to your Unlearning Space. நியூஸ் டெய்லி இனிஷியேட்டிவ்ல இன்னைக்கான ஹிந்து as well as இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸுக்கான டிஸ்கஷன் பார்க்குறோம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, ஃபாஸ்ட் பிரீடர் நியூக்ளியர் ரியாக்டர் அட் கல்பாக்கம் டேக்ஸ் கிரிட்டிக்கல் லீப் ஃபார்வர்ட். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜஸாக வச்சிருக்கிறோம். நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் வச்சிருக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வச்சிருக்கிறோம். தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருக்கோம். 3 ஸ்டேஜஸ். இதுல ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஆஃப்டர் ரஷ்யா நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல இன்வால்வ் ஆயிட்ட பிறகு ஆஃப்டர் வி கெட் டெக்னாலஜி ஃப்ரம் தி ரஷ்யா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கடந்துட்டோம். இப்போ நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல பெட்டரா அச்சீவ் பண்ணியிருந்துருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல இப்போ அதுக்கான செகண்ட் ஸ்டேஜ் இப்போ மூவ் ஆகிறோம். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல எக்ஸாக்டா என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா வி ஆர் யூசிங் யுரேனியம் அஸ் தி ஃபியூவல். நேச்சுரல் யுரேனியம் ஃபியூவலா யூஸ் பண்றோம். அந்த நேச்சுரல் யுரேனியத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், எனர்ஜி அப்படிங்கிறது எடுக்கிறோம். பட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல ப்ரொடக்டிவிட்டி வைஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியத்துல வெரி ஃபியூ பர்சன்டேஜ் மட்டும்தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்ப நம்ம இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க எனர்ஜி எவ்வளவு கன்வெர்ட் ஆச்சோ, நம்ம எவ்வளவு நம்ம யுரேனியம் அங்க யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய அவுட் ஸ்டாக், வெளியில இருக்கக்கூடிய யுரேனியத்தை சேவ் பண்ண யுரேனியம் அவுட்புட்ல வேஸ்டா போன வேஸ்ட் நம்ம சொல்ல முடியாது, அதை நம்ம சேவ் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அந்த யுரேனியத்தை மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம புளூட்டோனியத்தில் எங்க யூஸ் பண்ண முடியும்னா தாராளமா இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல ஒன்ஸ் யுரேனியம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த ரியாக்டர்ஸ்ல அதை நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். ரீயூஸ் மட்டும் கிடையாது, இதுல நிறைய சைக்கிள்ஸ்ல நம்ம அந்த ஃபியூவலை யூஸ் பண்ண முடியும். அது மூலமா ரொம்ப எஃபிஷியண்டா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு 8000 மெகாவாட் யூனிட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம், ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல கிரியேட் பண்றோம் அப்படின்னா இதே இது இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதுல மோர் தென் 50 டைம்ஸ் எனர்ஜியை நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இதுல இருக்கு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அங்க 8000 மெகாவாட் யூஸ் பண்ண அந்த ஃபியூவலை வச்சு நம்மளால இங்க பார்த்தோம் அப்படின்னா அப் டு 1 லேக் மெகாவாட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அப்படிங்கிறது பவர் ஜெனரேஷன் இங்க பாசிபிள். ஸோ பாருங்க, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம்ல செகண்ட் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளே இண்டிஜினஸா என்ன பண்ணியிருக்கிறோம், கல்பாக்கத்துல இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கான டெக்னாலஜியை நம்மளே கொண்டு புரோட்டோடைப் நம்மளே இது பண்ணி ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். அதனால சார் ஃபாஸ்ட் பிரீடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண ஃபியூவல் அகைன் அதை நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம ரீயூஸ் பண்ணி பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் தென் தட் ஆஃப் தி ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படிங்கிறது பாசிபிள் இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல. ஸோ இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கிரிட்டிகாலிட்டி அட்டைன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் கிரிட்டிகாலிட்டி? கிரிட்டிகாலிட்டி இன் நியூக்ளியர் ரியாக்ஷன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல ஒரு செல்ஃப் சஸ்டைனபிளா நம்மளால எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது ப்ரொடியூஸ் பண்ண முடியுது த்ரூ தி கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன். பர்டிகுலர்லி ஃபிஷன் எலமெண்ட் ரியாக்ஷன்ல பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதைத்தான் நம்ம அந்த பவர் ஜெனரேஷன் அப்படிங்கறது சேஃப்டியான லெவல்ல அட்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம அதை கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம கல்பாக்கத்துல கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் அச்சீவ்மெண்ட் மூலமா நம்ம நியூக்ளியர் ப்ரோக்ராமோடைய தேர்ட் ஸ்டேஜ் தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டரை நம்மளால என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்ம
செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு ஃபியூவலை பொறுத்தவரை முழுக்க முழுக்க நம்ம யுரேனியம் சார்ந்து தான் இருந்துட்டு இருக்கிறோம். யுரேனியம் 238 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த யுரேனியம் 238 தாண்டி மற்ற ஃபியூவல்ஸ் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னா நம்மகிட்ட இருக்கவே இருக்கு, தோரியம் இருக்கு, அபண்டன்ஸ் ஆஃப் தோரியம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த தோரியத்தை நம்மளே ஃபியூவலா யூஸ் பண்ணிட முடியும். நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் கம்ப்ளீட்டா வந்து நம்ம இம்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, நம்ம ஃபாஸ்ட் ஹோஸ்டல் ஏரியாஸ் நம்ம கிட்ட இருக்கு, தோரியம் யூஸ் பண்ண முடியும். யுரேனியத்துக்கு பதிலாக நீங்க தோரியத்தை யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி டெக்னாலஜி வில் பி தி சேம். ஸோ அந்த டெக்னாலஜி வைஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டோம். இட் இஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்க, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரேடியர் ரியாக்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் இம்போர்ட்டட் யுரேனியம். ஸோ இதில் நம்ம இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் பொறுத்தளவில் 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்கு. 1950s கொண்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த எதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படின்னா யுரேனியம் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கிறோம். ஸோ அந்த யுரேனியத்துல இருந்துட்டு இண்டிபெண்ட் ஆகணுன்றதுக்கான இத்தனை வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் ஸ்டாக் பில் ஆஃப் சூட்டபிள் யுரேனியம். இதை தாண்டி தோரியத்தையும் நம்ம ஹார்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மூலமா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தேவையான அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கான ஒரு பிரிட்ஜா அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல வந்து இப்போ நம்ம எவ்வளோ பவர் ஜென்ரேஷனுக்கான ஃபியூவல் கொடுத்துருக்குறாங்கன்னா 500 மெகாவாட் பவர் ஜென்ரேஷனுக்கான ஃபியூவல் கொடுத்துருக்குறாங்க. கூலண்டா என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா சோடியத்தை வந்து கூலண்டா யூஸ் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் ரியாக்டர் டிசைன்டு பை இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். ஸோ அவங்க டிசைன் பண்ணதவங்க, பில்ட் பண்ணது யாரு அப்படின்னா பாரதிய நபிக்கியா வித்யுத் நிகாம் லிமிடெட். ஸோ இது ரெண்டுமே இந்த 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 நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்காகவே ஒரு செட்டப் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த பாரதிய நபிக்கியா வித்யா நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறது, விச் கம்ஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த யுரேனியம் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்தியாவுடைய ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு யுரேனியத்தை பேர்ன் அப் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதில் மட்டும் கிடையாது, தே ஆர் ப்ரொடியூசிங் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் புளூட்டோனியம். எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியத்துலேருந்து எனர்ஜி அப்படிங்கிறது எடுத்துக்கிற முடியுது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியம்ன்றது வந்துட்டு அது என்ரிச் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு அது ஃபிசைல் மெட்டீரியலாக மாற்ற முடியும். இப்போ யுரேனியத்தை வந்து நீங்கள் வந்து யுரேனியம் 238 வந்து நீங்கள் 239 மாற்றி அது புளுட்டோனியமை மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி மாற்றுறப்ப நம்ம வந்துட்டு நம்ம கொடுத்த யுரேனியத்துலேருந்து 1% தான் ஃபிசைல் மெட்டீரியல் கிடைக்குது. அதை வச்சு தான் நம்மளால் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸில் வந்து பவர் ஜென்ரேஷன்ன்றது நடந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ அதுலேருந்து அவுட்புட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்ட தாண்டி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன சொல்லி கூப்பிடலாம், டிப்ளீட்டட் யுரேனியம் அப்படிங்கிறோம். அந்த டிப்ளீட்டட் யுரேனியத்தை இல்லாமல் வந்து வேஸ்டா நம்ம நினைக்கிறது கிடையாது, இன்ஸ்டன்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான சூட்டபிள் டெக்னாலஜி வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். மோரோவர் அதை நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஈவன் மிசைல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். அந்த டிப்ளீட்டட் யுரேனியத்தை மிசைல்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு லெவல் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த ஸ்பெண்ட் பண்ண யுரேனியத்தை தாண்டி மற்றது எல்லாத்தையும் நம்மளால எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தேர்ட் ஸ்டேஜில் தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்னா என்னன்னா ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூவல் அப்படிங்கிறது வந்துட்டு தோரியம் யூஸ் பண்ணுவோம். அந்த தோரியம் யூஸ் பண்ணி அதை ஃபிசைல் மெட்டீரியலாக மாற்றி நம்ம வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கான டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இதில் இனிஷியலாக நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே யூஸ் பண்ண யுரேனியத்தை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணது இப்போ அதே பிளாட்ஃபார்ம்ல ஈவன் நம்ம வந்து தோரியத்தையும் சீக்கிரமாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படிங்கிறது 18லேருந்து 20 இருக்கு. தட் யூசஸ் தி நேச்சுரல் யுரேனியம் அஸ் தி ஃபியூவல். தே ஆர் ப்ரொடியூசிங் தி புளுட்டோனியம் 239 as a பை ப்ராடக்ட் இன் ஸ்பென்ட் ஃபியூவல் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியாவில் பார்க்குறப்போ இந்தியாவில் வந்து 23 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. கம்பைன் கெப்பாசிட்டின்றது 7.48 ஜிகாவாட் தான் இருக்கு.
பட் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா கிளீன் எனர்ஜிக்கு மூவ் ஆகணும். நீங்க ஈவிக்கு பிறகு கம்ப்ளீட்டா இப்போ ஹைட்ரஜன் பேஸ்டு ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட் க்ரீனாக இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட் க்ரீன் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக CO2 எமிஷன் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வி ஆர் பிளானிங் டு அட்டைன் 100 GW ஆஃப் பவர் த்ரூ தி நியூக்ளியர் எனர்ஜி 2047. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பாரத் ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது என்ன பர்பஸ் அப்படின்னா இந்த பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பிளான் பண்ணுறது வந்துட்டு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மூலமாக ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ன்றத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்மி பண்ண போகிறோம். இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு லிக்யூட் சோடியத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக. ஸோ அசி செட் இதே தான். ஸோ இது மூலமாக வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் நம்ம அச்சீவ் பண்ணி இருந்திருக்கிறோம். சீக்கிரமாகவே நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இது சம்மந்தமான கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்பிளைன் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி அப்டேட் பண்ணிடுவோம். யூ கேன் கோ அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபரிமலா ஜட்ஜ்மெண்ட் 2018 சபரிமலா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்ல இப்போ சுப்ரீம் கோர்ட் ரீவிசிட் பண்ணியிருந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு ஸ்டே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 7 years 8 yearsக்கு பிறகு அதை திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் ரீவிசிட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த சபரிமலா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துன்ற வந்துட்டு 5 judge பெஞ்ச் கொடுத்தது ரஞ்சன் கோகோய் இருந்த பீரியட்ல கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 9 judge பெஞ்ச் அப்படின்றவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்ல என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விமெனை நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸ் லைக் டெம்பிள் இந்த பிளேஸ்க்கு விமெனை பெர்மிட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கு. அதனால வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் பேன் ஆன் விமென் டு என்டர் சபரிமலா டெம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்றோம். அது மட்டும் கிடையாது, அந்த பேன் அப்படிங்கிறது வந்துட்டு ரிலீஜியஸ் எசென்ஷியாலிட்டியில வருதா. பொதுவாகவே ஒரு ரிலீஜியன்ல அது எசென்ஷியலான எலிமெண்டாவும் செக் பண்றாங்க. எசென்ஷியாலிட்டி ஆஃப் தி ரிலீஜியன்ற பிரின்சிபலை செக் பண்ணிட்டு ஒய் நாட் யூ ஆர் நாட் பேனிங் தி விமென் டு அதர் சாஸ்தா டெம்பிள்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ஐயப்பன் டெம்பிளுக்கும் வந்துட்டு பெண்கள் போறாங்க. பட் சபரிமலைக்கு மட்டும் போறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு நிறைய இது பண்ணி, ஏன்னா வந்துட்டு அதுக்கான ரிவ்யூ பெட்டிஷன் இது பண்ணவங்களுடைய வியூ அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலீஜியன் ஒவ்வொரு இடத்துக்கான ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு வி குட் கால் இட் அஸ் அ டினாமினேஷனல் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு டினாமினேஷனல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டினாமினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குருத்வாரா போறீங்க. குருத்வாரால வந்துட்டு தலையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு கவர் பண்ணாம போகலாம், அது என்னோட ஃப்ரீடம் நீங்க வந்துட்டு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு இடத்துக்குமான ஒரு டிக்னிட்டி அதுக்கான டினாமினேஷனல் ப்ராக்டிசஸ் இருக்கு. அப்படி பார்க்குறப்போ எல்லா கோவில்கள்லையும் ஐயப்பன் கோயிலையும் பெண்களுக்கு பெர்மிஷன் இருக்கு எக்ஸப்ட் திஸ் டெம்பிள் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு தேர் இஸ் எ ஸ்ட்ராங் எக்ஸப்ஷன் இந்த பர்டிகுலர் இதில் நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் சிம்பிள் டெஃபினிஷன் எந்த மாதிரி எடுத்துக்க முடியாது அப்படின்னா ஆர்டிகல் 17 வரக்கூடிய அன்டச்சபிலிட்டின்னு சிம்பிள் டெஃபினிஷன் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் த கேஸ் ஆஃப் ஷூ ஜெனரிஸ் கேஸ் அப்படிங்கிறாங்க. ஷூ ஜெனரிஸ் கேஸ்னா இட் இஸ் வெரி யூனிக் கேஸ். ஏன்னா எல்லா கோவில்கள்லையும் ஐயப்பன் கோயிலும் பெர்மிட் பண்றாங்க எக்ஸப்ட் திஸ் டெம்பிள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு டினாமினேஷனல் ப்ராக்டிஸ் தானே ஒழிய இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் தி விமென். மோர் ஓவர் இந்தியன் சொசைட்டியை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விமென் ஆல்வேஸ் ட்ரை டு பி பார் வித் மென். அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் மற்ற பீரியடுகளில் ஏன்ஷியன் பீரியடில். பட் மாடர்ன் டைம்ஸ்லையும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விமென் பார் வித் மென் அப்படிங்கிறத வந்துட்டு சுட்டி காட்டுறாங்க கவர்மெண்ட் சைடில்.
ஸோ அது மூலமா வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சந்திரசூட் இருந்தாரு. அவரும் வந்துட்டு பார்ட் ஆஃப் 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் சபரிமலா ஜட்ஜ்மெண்ட் இன் 2018. ஹீ டு நோட்டிஃபைடு தட் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிகல் 17 மூலமா பெர்மிட் பண்ணாத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா இட் இஸ் எ சூ ஜெனரிஸ் கேஸ், வெரி யூனிக் கேஸ். எல்லா டெம்பிளுக்கு இது பொருந்தல், இந்த பர்டிகுலர் டெம்பிளுக்கு மட்டும்தான். அதனால இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் லைக் டினாமினேஷனல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மதிக்கணும். அந்த டினாமினேஷனல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லெவல்ல இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய நீங்க மாடர்ன் டேர்ம்ஸ்ல இருந்து நீங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல வாதமா இருக்கு. இது எந்த இடத்துல போய் முடியும் தெரியல. வில் செக் இட். இது சம்பந்தமா ஒன்ஸ் ஜட்மெண்ட் கம்ப்ளீட் ஜட்மெண்ட் வந்துட்ட பிறகு we will release Sabarimala judgment in one stretch. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ கான்வர்சேஷன் ரிகார்டிங் தி ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன்ற கான்செப்ட் வந்து பேசினாங்க. அதில் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக சில ஃபேக்சுவல் டேட்டா கொடுத்துருக்காங்க. திஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2026 as well as 2027 ஆஃப் யுவர் யூபிஎஸ்சி. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியினுடைய டிஸ்கஷன், கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டியினுடைய டிஸ்கஷன் பற்றி பேசுகிறப்ப அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது சேர்டு பை தி அஸ் வி ஆல் நோ சர்தார் வல்லபாய் பட்டேல். அது மட்டும் கிடையாது, சப் கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 10 members விச் வாஸ் ஹெட்டட் பை தி ஜேபி கிருபாலனி, எம்ஆர் மசானி, ப்ரொஃபசர் கேடி ஷா, ராஜ்குமாரி அம்ரித்கர், சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கே.ஏ. முன்ஷி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ இதில் என்ன சொல்லியிருந்துருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆல் சிட்டிசன்ஸ் ஈக்குவலி என்டைட்டில் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அஸ் வெல் அஸ் ரைட் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலீஜியன் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கிறாங்க. இது வந்து உங்களோட ப்ரிலிமினரியில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் இஸ் த ரீசன் வை வி ஆர் ஷோயிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டெமிஸ் 2. ஆர்டெமிஸ் 2 மிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி வந்துட்டு ஆர்டெமிஸ் 3 மிஷன்ல தான் அமெரிக்கா அப்படிங்கிறது வந்துட்டு தே வாண்டட் டு லேண்ட் ஹியூமன் இன் தி லூனார் சர்ஃபேஸ். ஏற்கனவே 1972 பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு பிறகு திரும்ப லூனார் சர்ஃபேஸ்க்கு போகலான்ற பிளான் பண்ணியிருந்துருக்கிறாங்க. பர்டிகுலர்லி என்ன பர்பஸாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ஹெபிடேஷனை வந்து நம்ம எங்கே கிரியேட் பண்ணலாம், லூனார் சர்ஃபேஸில் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, இட் வில் பி லைக் ஏ காம்படிஷன் பிட்வீன் தி சைனா அஸ் வெல் அஸ் யூஎஸ் தான் பார்க்கணும். ஏன்னா சைனா பார்த்தீங்கன்னா 2030 லூனார்ல லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க 2028 பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய திட்டமாக இருக்கு த்ரூ தி ஆர்டெமிஸ் 3. அதுக்கு முன்னாடி அந்த லூனார்னுடைய ஆர்பிட் சேஃபாக ஹியூமன் போய் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடி தான் வந்துட்டு இந்த ஆர்டெமிஸ் 2 பண்றாங்க. இந்த ஆர்டெமிஸ் 2 எக்ஸாக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு எர்த்துக்கு மேல மேக்சிமம் லூனார் ஆர்பிட்டுக்கு வரைக்கும் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருந்துட்டு லூனாரை ஸ்டடி பண்றது, திரும்ப லூனார் ஆர்பிட்குள்ள நுழையிறாங்க. லூனார் ஆர்பிட்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா லூனார் ஆர்பிட்டை ஸ்டடி பண்றாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 4,06,000 கிலோமீட்டர் போயிருந்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1972 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1972 அப்போலோ 13 மிஷன் 1970 they traveled around 4 lakhs kilometer, 4 lakhs and 171 kilometer வரைக்கும் போயிருந்திருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை இப்போ இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன்ல குரூவை கூட்டு போன ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அதுக்கு பேர் என்ன சொன்னா ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 4,06 கிலோமீட்டர் 4,06,000 கிலோமீட்டர் வந்துட்டு டிராவல் ஆயிருந்திருக்கு. தி அச்சீவ்டு த மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த க்ரூட் மிஷன்ல மாதிரி இந்த ஆர்டெமிஸ் 2ன்றது நமக்கு தெரியும், இது வந்து லேண்டட் மிஷன் கிடையாது, லேண்டிங் மிஷன் கிடையாது. பட் இருந்தாலும் இதுல ஒரு பயங்கர ஒரு டெக்னாலஜி நோட் பண்ணணும். என்னன்னா விச் இஸ் கால் ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி. அந்த பர்டிகுலர் வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி.
அதான ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி அப்படின்னா. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அப்போலோ 8 மிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடி 1970s. அந்த அப்போலோ மிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த லூனார்னுடைய ஆர்பிட்லயே அவங்க இருக்கணும்ன்றதுக்காக நார்மலாவே வந்துட்டு அவங்களோட என்ஜினை பார்த்தீங்கன்னா லூனார் சர்ஃபேஸ் ஒரு செட்டன் டிஸ்டன்ஸ்லயே அந்த என்ஜினுக்காக வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலமா மட்டுமே வந்துட்டு அவங்க லூனார் சர்ஃபேஸ்ல அந்த பர்டிகுலர் ஆர்பிட்லேயே இருந்தாங்க. பட் இங்க என்ன, இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ளை இன் தி எலிப்டிக்கல் ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரின்னு சொல்றாங்க. ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி பாத்துல ஃப்ளோ ஆகுதுன்றாங்க. இந்த ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி பாத்துல பாத்தீங்கன்னா மூணுடைய கிராவிட்டியை பேஸ் பண்ணி நேச்சுரலாவே வந்துட்டு ஸ்லிங் ஹார்ட் தி ஸ்பேஸ் கிராஃப்ட் பேக் டுவார்ட்ஸ் எர்த். நார்மலாவே ஒரு ஆர்பிட்ல இருந்துட்டு எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகுறப்ப தாராளமா வந்துட்டு ஸ்லிங் ஆகி எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாத்தை கிரியேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படல, எக்ஸ்டர்னலா அதுக்கு ஃபியூல் செலவு பண்ணல. இட் இஸ் அ வெரி நியூ டெக்னாலஜி. இந்த ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி அப்படின்றாங்க இல்லையா, இந்த ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரின்றது என்ன எக்ஸாக்டா பண்றாங்க அப்படின்னா ஹை எர்த் ஆர்பிட்ல இருக்கிறாங்க. எக்ஸாக்டா அவங்க ஹை எர்த் ஆர்பிட்ல இருக்கிறாங்க. ரேதர் தென் எய்மிங் டைரக்ட்லி டு தி மூனுக்கு போறதுக்கு பதிலாக ஓரியன் புஷ்ட் இன் தி எலிப்டிக்கல் பாத் அரௌண்ட் தி எர்த் அரௌண்ட் ரஃப்லி பார்த்தீங்கன்னா 74,000 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஸ்டடிஸ் பண்றீங்க, லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே ஸ்டடி பண்றீங்க. சப்போஸ் அங்க ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா எர்த்தினுடைய கிராவிடேஷனல் புல் லிமிட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. அது மூலமா ஈஸியா குருவை அபார்ட் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்மளுடைய எர்த்தோட கிராவிடேஷன் புல்குள்ள வந்துடலாம். அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அடுத்து லூனார்னுடைய ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனாருடைய ஸ்லிங் ஷாட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு யூரோப்பியன் சர்வீஸ் மாடியூல்னு ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூரோப்பியன் சர்வீஸ் மாடியூல் இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட இருக்கு. இதோடைய நோக்கம் என்னன்னா தேர் எய்மிங் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் அவங்க எய்ம் பண்றாங்க. எக்ஸாக்டா எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா லூனார் சர்ஃபேஸ்ல வந்துட்டு 10,300 கிலோமீட்டர். அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மூன் கிராவிட்டி அப்படிங்கறத வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மூனுடைய கிராவிட்டி வந்து நீங்க வந்துட்டு அந்த மூனுடைய ஆர்பிட்ல போயிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை வந்துட்டு திரும்ப எர்த்தினுடைய அட்மாஸ்பியருக்கு அனுப்புறதுக்கான ஒரு விப்பிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் இடத்துல நடக்குது. அதுக்கான டிசைனை யார் பண்ணியிருந்திருக்காங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் மாடியூல் அப்படின்ற. அதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று எர்த் சர்ஃபேஸ்குள்ள இருக்கணும், அதே மாதிரி மூன் சர்ஃபேஸ்ல போனால் நீங்க சேஃபா லேண்ட் ஆகணும் ஒன்று. அந்த சேஃப் லேண்டிங்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை பத்தின அந்த ஆர்டமிஸ் மிஷன் 2 பத்தின கம்ப்ளீட் டீடைல் நம்ம எக்ஸ்பிளைன் சீரீஸ்ல போட்டுக்கிறோம். கோ அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் பாருங்க, சார்ஜஸ் அகைன்ஸ்ட் சிஇசி ரெலவெண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் டிபேட் பட் நாட் மேட் தி பேர் ஃபார் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பிஸ்னுடைய இனிஷியேட்டிவ் மூலமா இந்த இனிஷியேட்டட் ரிமூவல் ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்கான ஒரு மோஷனை வந்து பாஸ் பண்ணி யார்கிட்ட போய் கொடுத்தாங்கன்னா போத் லோக்சபா சேர்கிட்டையும் ராஜ்யசபா சேர்கிட்டையும் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே அந்த ரிமூவல் ரெசல்யூஷன் ஃபார் த சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பர்பஸ்க்கு ரிஜெக்ட் பண்ணாங்க நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2023ல ஸோ வி இன்ட்ரடியூஸ் ரூல்ஸ் ஃபார் அப்பாயிண்டிங் தி சிஇசி அஸ் வெல் அஸ் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஸ்பீக்கர், இந்த பீப்புள் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் இதில் இருக்கு. அதில் யாரை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா ஜுடிஷியரி பீப்புளை இன்க்ளூட் பண்ணலை. ஜுடிஷியரி பீப்புளை இன்க்ளூட் பண்ணாதனால இது வந்து பாரபட்சமாக இருக்கும், டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு யாரோட வாதமாக இருக்கு அப்படின்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய லீடர். இதுல எலெக்ஷன் கமிஷனருடைய மிஸ்பிஹேவியர்ன்றது எங்க இருக்கு? எலெக்ஷன் கமிஷனோட மிஸ்பிஹேவியர் இங்க உள்ள வரவே கிடையாது. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூல இருக்கு. இப்போ ஜுடிஷியரி வந்து அந்த பர்டிகுலர் ரூல்ஸை ரிவ்யூ பண்ணதான் போகுது. அதுக்கும் இங்க வந்துட்டு மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறதுக்கும் ஒண்ணுமே வரல. பிகாஸ் திஸ் மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறது வந்துட்டு விச் என்விஷேஜ்ட் இன் தி ஆர்டிகல் 324 கிளாஸ் 5 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அஸ் வெல் அஸ் ஆர்டிகல் 124 கிளாஸ் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு அந்த மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறது எதுல மென்ஷன் ஆகல
அந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜருக்கும் இந்த மிஸ்பிஹேவியர் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத வந்துட்டு இந்த ராஜ்யசபா சேர் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கிறாரு. மோரோவர் ரிமூவல் ரெசல்யூஷன் ஃபார் ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, ஈவன் சிஇசி எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் சிஇசிக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் ரிமூவ் அண்டர் தி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968ல நீங்கள் ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்துட்டு இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறத வந்துட்டு முதல்ல நீங்கள் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 100 MPs ஷுட் இனிஷியேட் 100 MPஸ்க்கான சைன் வாங்கி நீங்கள் லோக்சபா சேர்கிட்ட கொடுத்துக்கணும். சப்போஸ் ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா 50 members வந்துட்டு கொடுத்துருந்துருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு அந்த ரிமூவல் மோஷனை வந்துட்டு அந்த பர்டிகுலர் சேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும், ரிமூவல் ரெசன் அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது வந்துட்டு அவங்க மேலே எந்த பைண்டிங்கும் கிடையாது. மோரோவர் அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அதை வேணும் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் டிஸ்கிரிஷனரி இருக்குது. அந்த டிஸ்கிரிஷனரியில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசன் கொடுத்துருக்கொண்ட அவசியமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவர் மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் சார்ஜஸ் தான். அந்த அப்பாயின்மெண்ட் சார்ஜஸ் தான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே சேலஞ்சர் தான் இருக்குது. இது மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயரில் ஈவன் இந்த வருஷம் இப்போ மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிமூவல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறது நம்ம தெரிய வருது. இதை தாண்டி வந்துட்டு வெளிப்படைத்தன்மை எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பற்றின தீம்ஸில் மெயின்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். ஈவன் வி குட் ஆஸ்க் இட் இன் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, 12 million barrels ஆஃப் வெனிசுலன் ஆயில் மே ரீச் இந்தியா திஸ் மந்த். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீரியடுக்கு ஃபியூ பீரியட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால வெனிசுலாலேருந்து நம்ம பெரிய லெவலில் ஆயில் இம்போர்ட்ன்றது நடக்காமல் இருந்துச்சு. ஈவன் இந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரைசிஸ்க்கு முன்னாடியே வி ஆர்டர்டு ஃப்ரம் தி வெனிசுலா. இனிஷியலாக வெனிசுலாவில் வந்துட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வித் பெர்மிஷன் ஃப்ரம் தி யூஎஸ் we are importing Venezuelan oil. இப்போ நார்மலாக இந்தியாவை பொறுத்தவரை மோர் தென் 88% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு த்ரூ தி இம்போர்ட் மூலமாக தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, we are processing over 5 million barrels a day crude அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவர் தி 40% ஆஃப் தி இம்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு we get it from the West Asia through the Strait of Hormuz. பட் அந்த Strait of Hormuzல பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் போயிட்டுருக்கு. ஸோ பர்டிகுலர்லி வார், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு. அதனால we wanted to diversify our the oil resources. மோரோவர் இந்தியா பார்த்தீங்கன்னா மோர் தென் 41 countries இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் ஆயில்ன்றது வந்துட்டு we have adequate stock in the countryன்றது வந்துட்டு இதனால தான் நம்மளுக்கு வந்து adequate stock அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் ஃப்ரம் தி குளோபல் எனர்ஜி மார்க்கெட்ஸ்ன்றதை நம்ம ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஈவன் தோ வந்துட்டு நம்ம வெனிசுலாவில் வந்துட்டு நிக்கோலஸ் மதுரா இருந்த பீரியட்லேயே வந்துட்டு இஷ்யூஸ் இருந்ததுனால நம்ம கொஞ்ச நாள் இது பண்ணாமல் இருந்தோம். இனிஷியலாக நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவினுடைய எனர்ஜி ஜெயிண்ட் ரிலையன்ஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் வந்துட்டு ரெகுலர் பையர் ஆஃப் வெனிசுலன் ஆயிலாக இருந்துச்சு பிஃபோர் யூஎஸ் ஆக்ஷன் இன் 2019. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவை பொறுத்தளவில் இந்த கராக்கஸ், இந்த வெனிசுலானோட கேபிட்டல், விச் இஸ் தி நியூ டெல்லிஸ் 5th largest supplier ஆஃப் க்ரூட் ஃப்ரம் தி இன் 2019 நம்ம பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 16 million ton டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பேரலல் பார்த்தீங்கன்னா 117 million பேரலல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அஸ் வெல் அஸ் வெனிசுலா அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் $6 billion. அதில் வந்துட்டு மெயினாக எதே பிரைமாக நம்ம என்ன தான் பண்ணுறோம், க்ரூட் ஆயில் தான் பண்ணுறோம். மோர் தென் $6 billion வந்துட்டு க்ரூடு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ரீச் ஆகுது. அது வந்து கிம்பர்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து எனர்ஜி நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆக தான் போகுது. இது மூலமாக நம்மளுக்கு என்ன மீன்ஸில் கேட்கலாம் அப்படின்னா எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வி சப்போஸ் ரைட் ஆஃப் அவர் ஓன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளான் ஃபார் விமென் ரிசர்வேஷன் ஃபாலோஸ் தி யூபிஏ ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஓபிசி கோட்டான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் இந்த லோக்சபா சீட்ஸ். ஒரு 50%க்கு மேலே லோக்சபா சீட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இனிஷியலாக நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து 543 சீட்ஸ் இருக்கிற இடத்துல வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் 816 சீட்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் விமெனுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 33%, ஆல்மோஸ்ட் 273 சீட்ஸ் வந்து விமெனுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பெட்டராக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அஸ் வெல் ஷெட்யூல் ட்ரைபுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 15%, 17% அப்படி அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/3 வந்து விமனுக்கான ரிசர்வேஷன்றது நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை எது கூட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2005ல் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் ஹையர் எஜுகேஷனுக்கு ரிசர்வேஷனை அலோகேட் பண்ணது கூட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த அலோகேஷன் ஃபார்முலா கொடுத்தது யாருன்னா லேட் அர்ஜுன் சிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் 22%, பர்டிகுலர்லி 22.5% தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. அரௌண்ட் 78%ன்றது ஜென்ரல் கேட்டகரியில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2006ல் கொண்டு வந்த சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசர்வேஷன் இன் அட்மிஷன்ஸ் ஆக்ட் 2006 மூலமாக தான் வந்துட்டு வி அலோகேட்டட் 27% ரிசர்வேஷன் டு தி ஓபிசி கேட்டகரி. வித் தட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% நெருக்கி வந்து நம்மளால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஓபிசி கோட்டா ரிசர்வேஷன் வந்து ப்ளூ பிரிண்டாக இருந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக அந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய லோக்சபா seats incrementன்றது they not only wanted to increase the seats in Lok Sabha, even they wanted to increase in the state legislature based on the population. So population வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா delimitation வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்ண வேண்டியது இருக்கு. So let's check it what will happen. So with this today's newspaper ends. So நம்மளுடைய யோர் அன்லேர்னிங் ஸ்பேஸில் ரெகுலராக நியூஸ் பேப்பர் நம்ம அப்டேட் பண்ணியிருந்துருக்கிறோம். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் யூபிஎஸ்சி 2027 ப்ரிலிமினரிக்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்கிறீங்களோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட ப்ரிலிமினரிஸ் நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதுலேயே நம்ம வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டும் கவர் ஆகுது. இதை தாண்டி சூன் வி வில் இன்ட்ரடியூஸ் எடிட்டோரியல்ஸ் டெய்லின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே இருக்க போகுது. ஸோ எனிஹவ் நீங்கள் நியூஸ் டெய்லின்ற இனிஷியேட்டிவ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்னலாம் வேர்ல்டில் நடக்குதுன்ற ஒரு விஷயம் கவர் ஆயிரும். ஸோ நம்மளுடைய OUS IASல பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் யுவர் ப்ரிலிமினரி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026 கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறோம். கோ அண்ட் செக் இட். ஸ்டே டியூன் இன் யுவர் அன்லேர்னிங் ஸ்பேஸ். தேங்க்யூ.